அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை விசிட் பண்ற புது நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ்ல முதல்ல பார்க்க போற எபிசோடோட பேரு லால் குண்டா பொம்மைகள் அப்படின்றதான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே வைஜெயந்தி அப்படின்ற ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதை நீயே பாரு, இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இங்க மட்டும்தான் நடக்கும், லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவனுங்க வந்து பழகிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஆனா பிரச்சனைகள் எல்லாமே பெண்கள் தான் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு லேடிக்கு பாத்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணணும் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த வேலைகளை முடிச்சு விட்டுடுறாங்க. அண்ட் இந்த வைஜெயந்தியும் இங்க இருந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. சோ இவங்க பேர் பாத்தீங்கன்னா ஷோபா அப்படின்றது தான். காதலனால கர்ப்பமாயி அந்த கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்திருப்பாங்க. அந்த காதலன் பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிட்டு இருப்பான். இந்த சம்பவத்தால இவங்க யாருக்கிட்டயுமே பேசுறது இல்ல. இதனால அந்த வைஜெயந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போறாங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா குருஜி அப்படின்றது தான். போன உடனே இவர் நேத்து கொளுத்திக்க பார்த்தா நான் தான் காப்பாத்தி இங்க கூட்டு வந்திருக்கேன் சாமி, நீங்க தான் ஏதாவது பார்த்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் நல்லா யோசிச்சுட்டு சில பல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு காதல் தோல்வி அவ்வளவுதானே, ஒரு காதலை மறக்கணும் அப்படின்னா அது இன்னொரு காதலால மட்டும்தான் முடியும். இந்த காதலை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு காதல் வடக்கு திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா அது உங்ககிட்ட வந்து சேருமா, அதுக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா வரவன் ஒரு திருட்டு பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சில பரிகாரம் எல்லாம் இருக்கு, அந்த பரிகாரத்தை சொல்றது மூலியமா அதுல இருந்து விடுவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த சோபா கடுப்பாயிடுறாங்க. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, இதுக்கு மேல நான் யார்கிட்டயும் ஏமாறதா இல்ல, உங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த குருஜியை அசிங்கமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இவங்க ஃபேமிலி மொத்தமா பிஸ்கெட் தயாரிக்கிறவங்களா இருப்பாங்க. அங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துலேயே இந்த வைஜெயந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. ஏதாவது உதவி அப்படின்னா ஹீரோயினுக்கு இவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடு ஒரு இந்திக்காரன் பார்த்தீங்கன்னா வரான். நாத்துராம் அப்படின்றது தான் இவனுடைய பேர். வந்த உடனே தன்னோட கடைக்கு பிஸ்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்க அங்க இருக்கிற வைஜெயந்தி கூட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷோபாக்கு சில ரூட்டையும் விட்டுக்கிட்டே இருக்கான். கட்டினா ஒரு தமிழ் பொண்ணை தான் நான் கட்டுவேன், நான் தமிழ்நாட்டுக்காரனா இங்க செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷோபாவை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களே இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இதோட அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இந்திக்காரன் இருக்கான் இல்லையா, அவனோட கடைக்கே வராங்க. எல்லாருக்கும் பானிபூரி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அங்க இருக்கிற ஏரியா பசங்க எல்லாமே சோபாவை பார்த்துட்டு கிட்ட வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கு தான் தெரியும்ல, சரிவா போலாம் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா பேசிக்கிட்டே இருக்க இதனால கோவமான அவங்களும் பானிபூரியை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதால பானிபூரி விற்கிறான் இல்லையா, இவனும் கடை முன்னாடி நின்று எதுக்குங்க சண்டை போடுறீங்கன்னு கேட்க செம்ம கடுப்பாயிடுறானுங்க. எங்க வந்து யாருக்கிட்ட உன் கடையை உடைச்சிட்டு இப்பவே உன போட்டு தள்ளிவிடும் பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி மிரட்ட கரெக்டா ஷோபா உள்ள வந்துடுறாங்க. கைவைடா பாக்கலாம், உனக்கு எங்கடா வலிக்குது, ஒழுங்கு மருதே ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப அங்க இருக்கிற எல்லாருமே செம்ம கடுப்புல போயிடுறாங்க. அண்ட் ஹீரோயின் கூட இருக்க அவங்களோட நண்பர்கள் எல்லாமே நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு பிளேட்ல எங்களுக்கு மட்டும் 4 பூரி வைக்கிறான், ஆனா எல்லா வாட்டியும் உனக்கு கரெக்டா 6 பூரி வைக்கிறான், அவனுக்கு என்னடி நடக்குதுன்னு கேட்க அப்பதான் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது, எனக்கு மட்டும் எதுக்குடா 6 பூரி வைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட போய் கேட்க அவனும் நீங்க சாப்பிடுவீங்கன்னு வச்சேன்னு சொல்ல அங்க இருக்கிற ஜாசை தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண இந்த வைஜெயந்தி இருக்காங்க இல்லையா, சரக்கு அடிச்சுக்கிட்டு என்னடி உனக்கு யார் மேலயும் இருக்கிற கோவத்தை எதுக்காக அவன் மேல காட்டிக்கிட்டு இருக்க, அவன் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கான்னு தெரியுமா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னை சேர்த்தப்போ பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால அவன்கிட்ட தான் போன் பண்ணி கூகுள் பேல அனுப்ப சொன்னேன், அந்த உதவி அவன் எதையும் எதிர்பார்க்காம செஞ்சான் அப்படின்ற மாதிரிலாம் பேச இவங்க ஒரு மாதிரி அவன் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் அவனை சாசை தூக்கி அடிச்சு அசிங்கப்படுத்திடுமே அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்க போக அந்த சமயம் பார்த்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த கடையை வீடியோ எடுக்கணும், அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹீரோயின் உள்ள போய் சாரி கேட்க அந்த சமயம் பார்த்து கடையில வேலை செய்யற ஒரு பையனை காணும். இதனால நீங்க எனக்கு உதவ முடியுமா, இங்க ஆள் இல்லாததால வீடியோ எடுக்க சிரமமா இருக்குன்னு சொல்ல இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி பண்ணித்தா பாப்போமே அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ எடுக்கும் போது இவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபரும் இந்த ஏரியால பானிபூரி வேற மாதிரி இருக்கும், அதை ரிவ்யூ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எல்லாத்தையும் முடிக்க அப்படியே கட் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரும் கும்பலா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அங்க ஷோபாவோட அப்பாவும் நின்னுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எதனால அப்படின்னா நேத்து ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு போனார் இல்லையா, அதை அப்லோட் பண்ணும்போது ஒரு கப்பிள்ஸ் பானிபூரி கடை வச்சு பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. இதனால அங்க இருக்கிற ஏரியாக்காரங்க எல்லாமே நம்ம ஏரியால நிறைய ஊருக்காரங்க இருக்காங்க, ஆனா மிக்சிங்கா யார்
யாருமே இல்ல. இதை நீங்க மாத்தலான்னு பாக்குறீங்களா? நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சண்டை போட ஷோபா பாத்தீங்கன்னா அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இதுல எங்க தப்பு எதுவுமே கிடையாது, நான் உதவி பண்ணதா போல, அவன் வருவான் அவங்கிட்டே கேளுங்கன்னு சொல்ல அந்த ஃபுட் ரிவ்யூவர் அங்க வராரு. வந்த உடனே நேத்து நான் நிறைய கடைக்கு போனேன், அங்க நிறைய வீடியோக்களையும் எடுத்தேன், அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது கூட நான் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு அடிச்சு துரத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. வழக்கம் போல ஷோபா வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பானிபூரி கடையில பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க முறைச்சிக்கிட்டே இருக்க வைஜெயந்தி கேட்டுடுறாங்க, யாருப்பா இது கடையில புதுசா இருக்காங்கன்னு கேட்க, இவங்க என் தங்கச்சி மாதிரிங்க, ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க, அது வரைக்கும் எனக்கு உதவிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் சோபாவோட முகம் சரியாகுது. அண்ட் இது மூலமாவே இவங்க காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்க இந்த விஷயத்த ஊர்க்காரங்க எல்லாம் பாக்குறானுங்க. இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, அவனுக்கு ஏதாவது கொடுத்தாகணும்டா அப்படின்ற மாதிரி தனியா கூட்டு போய் இவ சம்மடி அடிச்சு போட்டுடுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு நான் சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. வைஜெயந்தியும் ஷோபாவும் போய் நீ தான் அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசின இல்லையா, தமிழ் பொண்ணதான் கட்ட போறேன், நான் தமிழ்நாட்டுக்காரடா மாற போறேன்லாம் சொன்னியாடா, இப்ப எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவர் யோசிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஊருக்குலாம் போல மறுபடியும் இவங்களோட பிஸ்கட் ஃபேக்டரியில வந்து பிஸ்கெட்டை வாங்கிட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு அட்டனன்ஸையும் போட்டுட்டு வேலையை பார்க்க போக இவங்க 2 பேருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா காதல் வர ஆரம்பிக்குது. தன்னைத்தானே அறிஞ்சிக்காம 2 பேரும் கண்களாலே பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் இந்த ஊருக்காரங்க எல்லாமே மறுபடியும் ஒண்ணு கூடுறாங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இங்க எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க, ஆனா மிக்சிங் யாருன்னா இருக்காங்களா, உன் பொண்ணு பண்றது சுத்தமா சரியில்லையா, உன் பொண்ணு நடவடிக்கை இது எல்லாத்தையும் மாத்திரும் போல இருக்கையா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இவரும் நமக்கு அரிக்குது அப்படின்றதுக்காக மத்தவங்கள சொரிஞ்சு விட சொல்ல முடியுமா, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே இப்படிதான், அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்றத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், என்னோட ஃபேமிலி பிரச்சனையில யாரும் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிடு. இதை கேட்டு எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. அப்படியே இருக்கட்டும், நம்ம ஊர் கட்டுப்பாடு மீறி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு இளவட்ட பசங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு மாதிரி கிளம்ப கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஷோவா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களோட காதலனுக்கும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்க அவரு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல, இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல, ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி பயத்திலே இருக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில கடைக்கு போகும்போது கடையில பாத்தீங்கன்னா ஆளையே காணும், அவர் எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்ல கரெக்டா இவளோட ஃப்ரெண்டு கரெக்டா போன் அடிச்சு எங்க இருந்தாலும் உடனடியே ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்ல ஓடி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பானிபூரி கடையில வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான். அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு அபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூட்டு வந்திருப்பாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இந்த பொண்ணை யாருக்கா இந்த மாதிரி பண்ணான்னு கேட்க எல்லாம் நம்ம நல்லவனான அந்த பானிபுரி கடைக்காரர் இருக்கா இல்லையா நாத்துராம், அவன் தான் சொல்ல இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இங்க இருக்கிற யாரையுமே நல்லவன்னு நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதனாலதான் அவனோட போன் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அது இந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டு வந்து விசாரிக்கும் போது அவன் உங்க எல்லாரையுமே தங்கச்சி மாதிரின்னு சொன்னா அது என்ன எப்படி கரெக்ட் பண்ணான்னு தெரியுமா, எல்லாருக்கும் 4 பூரி வைக்கும் போது எனக்கு மட்டும் 6 பூரி வச்சான் அப்படின்னு நம்மலாம் சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அண்ட் தனியா உட்காந்து கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி இவங்களோட அப்பா கிட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் ரொம்ப பழ மாதிரி இருக்க ஒரு மாப்பிள்ளைய முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு. பார்க்கவே பயங்கரமா இருக்காரு, பழக்கடை வேற வச்சிருக்காருமா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட் முதலிரவுல காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் பழத்தை வெட்டி கொடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அது உங்க வாய்ஸே நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்மலாம் சொல்ல முதல்ல இவர் வேணாம் விட்டுடுமான்னு மறுக்க பின்னாடி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு குருஜி கிட்ட அதாவது சுவாமி கிட்ட போயிருப்பாங்க இல்லையா, அந்த சுவாமியே இவர் தான். இது தெரிஞ்ச உடனே சோபா செம்ம கடுப்பாயிடுறாங்க. அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணலாம் கேட்க என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ண கிடையாது, நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே என்ன 2 வாட்டி ஜெயில போட்டாங்க, இதுக்கு மேல முடியாது, அந்த சாமியார் தொழிலே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு பழக்கடை ஆரம்பிச்ச. அப்பதான் உன்னோட வரன் என்கிட்ட வந்தது, கடவுளா பார்த்த செட்டிங்னு நினைச்சு நான் அவனை பார்க்க வந்தேன், உனக்கு பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், இனிமேல என்னோட வாழ்க்கையில நான் எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ,
என்னை ஏத்துக்கோமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எனக்கு கண் கலங்காம வச்சு பாத்துப்பல, என்னை ஏமாத்த மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் நான் உனக்கு கண் கலங்காம வச்சு பாத்துப்பேன்னு கிட்ட போக அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. தலைவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு இருப்பார். அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்கோ தாங்கன்னு தாங்கிட்டு இருப்பார். ஒரு நாள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டே இருக்கும் போது வழியில ஒரு பானிபூரி கடையை பாக்குறாரு. இந்த கடையில பானிபூரி செம்மையா இருக்கும், வாமா சாப்பிடலாம் அப்படின்ன மாதிரி இறங்கி போக அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த பானிபூரி கடையை இவங்க காதலிச்சு வந்தாங்க இல்லையா அவனுடைய தான். அதை பார்த்த உடனே இவங்க ஸ்டன் ஆகி போய் நிக்க அவன் கூட அவனோட மனைவி பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதனால எதுவுமே பேசாம இவங்களும் இவங்களோட கணவர்கிட்ட வந்து ஷர்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தன்னோட கணவரையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா பூரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து பானிபூரியை சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சாப்பிட்டு காமிக்க இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. அண்ட் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போக இந்த எபிசோட பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற எபிசோடோட பேரு இமைகள் அப்படின்றதுதான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல தேவி அப்படின்ற ஹீரோயினையும் நித்யா அப்படின்ற ஹீரோவையும் காமிக்கிறாங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது நித்யா பாத்தீங்கன்னா தன்னோட காதல தேவி கிட்ட வெளிப்படுத்துறாரு. அவங்களும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லாம சம்மதிக்க அதை அப்படியே கட் பண்ணி பீச்ல ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது தேவி இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரேரான டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸால இவங்களோட பார்வை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். இப்ப கூட இவங்க சைட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்த சொல்லி இதுக்கான கியூரே கிடையாது, இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா என்னை விட்டு நீ எங்க போயிடுவியோ அப்படின்றதுனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். இப்போ சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ இப்ப என்ன முடிவெடுக்க போற அப்படின்றது எனக்கு தெரியல, அதான் எந்த முடிவு வந்தாலும் யோசிச்சு எடு, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி தேவி இதுக்கு அடுத்த நாள் காலேஜ் வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்து பார்த்தா இவங்களோட காதலனான நித்யாவை காணும். அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்க எங்கேயுமே இல்ல. இவங்களும் ஒரு மாதிரி அப்செட்ல வந்துகிட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா இவர் என்டர் ஆகி அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி நெஞ்சில அவங்களோட பேரை பாத்தீங்கன்னா டாட்டுவா போட்டு வந்திருப்பார். அதை காமிக்கிறார். இது மூலமாவே இவருக்கு இவங்களை எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. எப்படியும் ஒரு 10 இல்ல 15 வருஷம் தான் பார்வை இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் பாத்துறணும், நம்ம கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பெற்று எனக்கு கண் பார்வை போகும்போது நான் போகுதே அப்படின்ற மாதிரி முடங்கி போய் மூளையில உட்கார்ந்து இருக்க கூடாது, அந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு நாள் உனக்கு சின்ன வயசுல ஏதாவது பிடிச்ச ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் சின்ன வயசுல வீணை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்ட, ஆனா அப்பா அதுக்கு பர்மிஷனே கொடுக்கல. இப்போ அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன், அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துக்கும் போய் வேலைக்கு சேர்ந்து தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவரும் புது பைக் எல்லாமே வாங்கி தன்னோட ஒய்ஃபை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒரு நாள் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனா இந்த விஷயம் தெரிய வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்களோட முகமே மாறி போயிடுது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசீஸ் தன்னோட குழந்தைக்கு வருமோ அப்படின்ற மாதிரி டாக்டர் போய் கேட்க அவங்களும் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் இவங்களோட பார்வையோ காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வாழ்க்கையை போக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்கதையும் காமிக்கிறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த பெண் குழந்தையும் பாத்தீங்கன்னா இவங்களால முழுமையா பார்க்க முடியல, பார்வை சுருங்கிக்கிட்டே வர்றதால கொஞ்சம் மட்டும்தான் பார்க்க முடியுது. இதனால கஷ்டப்பட்டாலும் தான் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க பார்வையோட சைஸே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ரவுண்டு மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும், அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. இதனால இவங்க குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து குழந்தை பவுடர் டப்பாவோட மூடி எடுத்து முழுங்கிருது. அது பயங்கரமா அழுவ ஆரம்பிக்குது. இவங்களும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தேடி பாத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்துடுறாங்க. அண்ட் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க பவுடர் டப்பாவோட மூடிய முழுங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தைய குப்புற படுக்க வச்சு மூடிய பாத்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து வாயில இருந்து பயங்கரமா ரத்தம் வர தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க தானமா பொறுப்பா பாத்துக்கணும், குழந்தைக்கு ஒன்னும் இல்ல, மூடி எடுக்கும் போது லைட்டா கீறி ரத்தம் வருது, அது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்க தேவி பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. எனக்கு கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி அழுவ இவங்களோட கணவரும் கண்ணே இல்லாதவங்களாம் குழந்தைய பாத்துக்கிறது இல்லையாமா, இது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம், எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்க கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற அளவுக்கு பெரிய பொண்ணாயிடும். அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த சின்னதா தெரியற சர்க்கிள்ல வச்சுதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால இவங்களோட மனமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. ஆனா இவங்களோட கணவன் வீட்டுல இருக்கிறது
கொஞ்ச நேரமா இருந்தாலும் அதுலயே பாத்தீங்கன்னா போன்லயே செலவழிச்சிட்டாரு. இதனால ஒரு கட்டத்துல இவங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வேலைகளும் நானே தான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்துடுறீங்க, கொஞ்ச நேரம் இருந்து மறுபடியும் வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி அழுவ அவரு இவங்களை சமாதானப்படுத்தி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டு போன் பண்ணாமா, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நடக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி தன்னோட பொண்ணுக்கு ரேங்க் கார்டுல சைன் போடணும் அப்படின்ற மாதிரி போய் அதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டோல வந்துகிட்டே இருக்கு. இவங்களோட கணவர் போன் பண்ணி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகணும்னு சொல்லி இருந்தா இல்லையா, ரெடியா இருமா, நான் வந்த உடனே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஈவினிங் காமிக்கிறாங்க. இவங்களும் ரெடி ஆகி தன்னோட குழந்தைய பக்கத்துல கொல்லு வச்சிருப்பாங்க, அந்த வீட்டுல விட்டுட்டு குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா மத்த குழந்தைங்களோட பயங்கர சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கது நித்யா பாக்குறாரு. நம்ம குழந்தை மத்த குழந்தைங்களோட ஜாலியா விளையாடுது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கிஃப்ட் ஷாப்புக்கு போய் ரிசப்ஷன்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வெளியே வராங்க. அந்த ஆட்டோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் நம்ம குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னு யோசிச்சேன், நம்ம குழந்தைக்காகவாச்சு நம்ம ஏன் இன்னொரு குழந்தைய பெத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கடுப்பாயிடுறாங்க. இதே கேள்வியை நீ எத்தனை வாட்டி கேட்டுக்கிட்டே இருப்ப, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இருக்கிற டிசீஸ் உனக்கே தெரியும், இன்னொரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது என்னால எப்படி பாத்துக்க முடியும்னு சொல்ல இவரும் அதான் நான் இருக்கேன்ல, வீட்டுல அம்மா வேற இருக்காங்க, நீ உன்னை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க, நான் நம்ம குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்ல இவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேலைக்கு போயிடுவீங்க, கொஞ்ச நேரம் மட்டும்தான் வீட்டுல இருப்பீங்க, மிச்ச எல்லா நேரங்களையும் நான் மட்டும் தானே இந்த குழந்தைய பாத்துக்கணும், அதுவும் எனக்கு இருக்க இந்த நோயை வச்சுக்கிட்டு எப்படி என்னால பாத்துக்க முடியும்லாம் கேட்க, நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தேன் அப்படின்னா நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்கிறது, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பெருசாக ஆரம்பிக்குது. இவங்க இந்த ஆர்கியூமெண்ட்டை இதோட விட்டுடுங்க, இந்த குழந்தைய பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் நிறுத்துற மாதிரியே தெரியல. இதனால ஆர்கியூமெண்ட் பயங்கர பெருசாகி ஒரு கட்டத்துல சண்டை ஆகி போயிடுது. ரிசப்ஷனுக்கு போக வேணாம், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவங்க மேக்கப் எல்லாத்தையும் போட்டுன்னா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேல திருப்பி வீட்டுக்கு போக முடியாது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க. கடுப்பான இவரும் அப்ப நீ போய்க்கோ நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து இவங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஹஸ்பண்டும் சண்டை போட்டு தன்னை கை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரோட்டை பார்க்க ரோட்ல சைட்ல இருக்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஒரு சின்ன வட்டம் மாதிரி மட்டும்தான் தெரியும். இதனால எந்த சைடு போறது என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அங்க இருந்து போனாங்க இல்லையா இவங்களோட கணவன், அவர் முன்னாடி வந்து நிக்கிறார். அவரை பார்த்து இவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம, நீ இங்க இருந்து போனது கூட ஆச்சரியம் இல்ல, ஆனா நீ என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு போவேன் நான் ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவ இவர் காலை பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன், அதுக்குன்னு உன்னை விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு மாதிரி கைகளை பிடிச்சிக்கிட்டு சரிவா ரிசப்ஷனுக்கே போகலாம் சொல்ல, ஆனா இவங்க காலையில கல்யாணத்துக்கே போய்க்கலான்றாங்க. மேக்கப் எல்லாமே கலைஞ்சு போயிருச்சு, நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போய் தூங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே கட் பண்ணி கல்யாணத்தை அட்டன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நேத்து நடந்த சண்டையில பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, கண் பார்வை போச்சு அப்படின்னா என் கண்ணு மட்டும்தான் போகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னோட லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிருப்பாங்க. அந்த விஷயத்த இவர் சொல்லிட்டு இதுல இருந்து கொஞ்சமாவது நீ ரிலீஃப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த இல்லையா வீணை கத்துக்கணும் அப்படின்றது, அதை கத்துக்கோ, இசைக்கு கண் பார்வை தேவை கிடையாது, நீ எனக்காக இதை ட்ரை பண்ணுமான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வீணை கிளாஸ்ல உட்காந்து அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் ஹீரோயின் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவை இதை ரசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியற ஒரே இடம் இவங்களோட கணவர் முகம் மட்டும்தான், அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த தருணத்தை இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற எபிசோடோட பேரு மார்கழி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பாவுக்கு அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆகி இவங்க யார்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்களே கூப்பிட்டு நீ அப்பா கூட இருக்கியா அம்மா கூட இருக்கியாமான்னு கேட்க இந்த சீன் இதோட கட் ஆகி அப்படியே ஒரு சர்ச்ல காமிக்கிறாங்க. இவங்க அப்பா கூட இவங்க உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சர்ச் முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஃபாதர் கிட்ட எனக்கு என்னோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் இவரோட ஒய்ஃப் தன்னோட பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் இதுக்கப்புறம் என் பொண்ணு என் கூட தான் இருக்க போறா ஃபாதர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இப்போ ஹாலிடே அப்படின்றதுனால அங்க ஒரு பியானோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஃபாதரும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனா அது கூடவே இவரோட பொண்ணையும் சர்ச்சில் நடக்கிற கிளாஸுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா நடந்த பிரச்சனை எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டது இவங்க தான், அவ என் கூட சரியா பேசக்கூட மாட்டா ஃபாதர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் எல்லாமே சரியாயிடும் கிளாஸுக்கு தவறாம அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி ஜாஸ்மினை காமிக்கிறாங்க. இவங்க
எப்பயுமே பாத்தீங்கன்னா தனிமையிலேயே பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப கிளாஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்த நாள் கிளம்பி கிளாஸுக்கு போக அப்பதான் பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். இவன் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறா அப்படின்ற மாதிரி மில்டன் அப்படின்ற ஒரு பையன் அங்க என்டர் ஆகுறான். அங்க இருக்கிற எல்லாரு கூடயும் சேர்ந்து பாடல பாட ஆரம்பிக்க பார்த்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈர்ப்பு அவரை பிடிச்சி போயிருது. இதனால அந்த பையனே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்க ஃப்ரெண்டு கூட பாத்தீங்கன்னா இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஃப்ரெண்டு காதலன் வந்து அவங்க கூட கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க பாக்குறாங்க. தனக்குன்னு ஒரு காதலன் இல்லையே அப்படின்ற மாதிரி எங்க அன்னைக்கு நைட்டு கனவுல பாத்தீங்கன்னா அந்த மில்டன் இருக்கான் இல்லையா, அவன் ஆடை இல்லாம இவங்க முன்னாடி வர மாதிரி கனவு காண்றாங்க. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாங்க. அவங்க கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆனா அது முடியவே இல்லை. இதனால தனிமையிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. தனிமையை மட்டும் விரும்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மில்டன் இருக்கான் இல்லையா, ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு வராம போயிடுறான். இதனால இவங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆகி சோகத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் வீட்டுக்கு கிளம்பி வர வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க அப்ப பியானோ கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி இருந்தார் இல்லையா, அந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிளாஸ்ல தான் மில்டனும் இருக்கான். இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். இதனால இதுக்கு அடுத்த நாள் சீக்கிரமா கிளம்பி போய் கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அங்க இருக்கிற மில்டனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா சரியா நடக்கல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து வாலிபால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல மில்டனும் வாலிபால்குள்ள ஜாயின் ஆக இவங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறார். அது மூலமா பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா மில்டன் ஒரு நாள் போன் பண்ணி வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க எதுவுமே யோசிக்காம அவங்க கூட போயிடுறாங்க. ஆனா அவனுக்கு பிடிச்ச இடத்த எடுத்துட்டு போய் காமிக்கிறான். என்னோட சின்ன வயசுல நான் இங்கதான் இருந்தேன், அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சதால இந்த இடம் இப்ப எனக்கு பயங்கர ஃபீலா இருக்கு அப்படின்னு நம்மளாம் ஃபீல் பண்ண இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை தான் அப்படின்றது. ஆனா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால வேற வழி இல்லாம மில்டன் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற இவனோட பாட்டி கிட்ட அறிமுகத்தை கொடுத்துட்டு அங்க பாத்தீங்கன்னா பியானோ இருக்கும். அந்த பியானோவை எடுத்து இவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த இவங்களும் எனக்கும் தெரியும், என்னோட அம்மாவும் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க, என் அம்மா தான் என் அப்பாக்கே கத்து கொடுத்தாரு அப்படின்னு நம்மளாம் சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சு பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போக சிரிச்சுக்கிட்டே போவாங்க. இந்த விஷயத்த பார்த்த இவங்களோட அப்பாவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் பொண்ணு சிரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இப்ப அப்படியே சில நாள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளயும் காதல் வளர ஆரம்பிச்சு அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு போயிடுது. அந்த மில்டன் இருக்கா இல்லையா, இவங்களோட கைகளை பிடிச்சி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துலதான் நாளைக்கு நான் இந்த ஊரை விட்டு போறேன், திரும்பி எப்ப வருவனே தெரியாது, என் கூடவே என் பாட்டியும் நான் கூட்டு போறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவர் காதலிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் வெளிப்படுத்திட்டாரு இல்லையா, இதனால நான் உனக்கு கிஸ் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க கன்னத்துல முத்தம் கொடுத்து எதனால உனக்கு பிடிச்சிருக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஒரு விஷயங்களையா வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். நீ தனியா பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்ப இல்லையா, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாலிபால் நீ சூப்பரா விளையாடுற. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் நடந்துகிட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையா நோட் பண்ணி சொல்ல இவ்வளவு விஷயத்த நீ நோட் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க 2 பேருக்குள்ளயும் அட்டாச் ஆகி முத்தத்தை கொடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி சர்ச்சில் இருக்க நோட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா எனக்கும் என்னோட மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாங்க. இங்க ஒரு காதல் பிரிஞ்சிருச்சு, ஆனா அதே சமயத்துல இன்னொரு காதல் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்க இன்னொரு சைடு சர்ச்சில் இருக்க ஜாஸ்மினோட அப்பாவும் இப்போ என் பொண்ணு பயங்கர சந்தோஷமா இருக்கத நான் பாக்குறேன், இதுக்கு மேல ஒரு அப்பாக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இன்னொரு சைடு ஜாஸ்மினும் மில்டன் மேல வச்சிருக்க காதலும் நினைச்சு சந்தோஷமா சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்க இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த 3 எபிசோட்ல உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.